காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பாடி கார்ப்பரேட். சரியா? பாடி கார்ப்பரேட் மீன்ஸ் a corporate entity which has a legal existence according to section 211. Body corporate or corporation include a private company, public company and one personal company. All small company, limited liability, partnership, foreign company, incorporate outside India but does not include அப்படிங்கிறாங்க. என்ன வந்து இதில் வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கழக குழுமம் என்பது ஒரு சட்டப்பிரிவு உருவாக்கப்பட்டது. பிரிவு 211 படி கழக குழுமம். சரியா? கழகம் என்பது தனியார் நிறுவனம், பொது நிறுவனம், ஒரு நபர் நிறுவனம், சிறு நிறுவனம், குறைவான பொறுப்பு உடைய கூட்டு நிறுவனம். சரியா? கழகம்ங்கிறது கார்பரேஷன் இன்க்ளூட் என்னென்னது கார்பரேஷனா? ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, ஒன் பர்சனல் கம்பெனி, ஸ்மால் கம்பெனி, லிமிட்டெட் லைபிலிட்டி, பார்ட்னர்ஷிப்பு, ஃபாரின் கம்பெனி. சரியா? இன்கார்பரேட் அவுட் சைட் இந்தியா. பட்டு இதெல்லாம் சேர்ந்துதான் என்னங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்பரேட்டு. சரியா? கார்பரேஷன் அப்படிங்கிறாங்க. கூட்டு நிறுவனம் அயல்நாட்டு நிறுவனம் ஆகியன இந்தியாவிற்கு வெளியே உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி உள்ளடக்கியதாக உள்ளது. ஆனால் இதில் பின்வரும் அடங்காது. சரியா? அதே மாதிரி ஃபாரின் கம்பெனி இன்கார்பரேட் அவுட் சைட் பட் டஸ் நாட் இன்க்ளூடு. இந்தியாவுக்கு வெளியே வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி உள்ளடக்கியதாக உள்ளது. ஆனால் இந்தியா இதில் வந்து அதில் வந்து சேராதுங்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரெஜிஸ்டர்ட் அண்டர் எனி law relating to cooperative society and any other body corporate not being a company as defined in this act அப்படிங்கிறாங்க. சரியா? அதே மாதிரி கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஏதேனும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு கூட்டுறவு சங்கம். சரியா? கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஏதேனும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். அதே மாதிரி இதற்கான அலுவல்கள் சார்ந்த அறிவிப்பின் மூலம் மத்திய அரசால் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் பிற கழக குழுமம் இச்சட்டத்தின் கீழ் கம்பெனி என வரையறுக்கப்படாதது. சரியா? இப்போ பாடி கார்பரேட் நாட் பீயிங் ஏ கம்பெனி ஆஸ் டிஃபைன்ட் இன் திஸ் ஆக்ட். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஃபார்மேஷன் இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிறாங்க. சரியா? Formation incorporation of a company, section 3(1) of the act states that a company may be formed for any lawful purpose by 7 or more persons where the company to be formed is to be a public company. 2 or more persons, second one, 2 or more persons where the company to be formed is to be a private company. சரியா? அதே மாதிரி or one person where the company to be formed is to be one person company. That is to say a private company by subscribing their name or his name to memorandum and complying with the requirement அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் நிறுவனத்தை உருவாக்குதல் பிரிவு 31 படி கம்பெனி சட்டப்படி கீழ்கண்டவாறு ஏதேனும் ஒன்றாக இருக்க வேண்டும் என கூறுகிறது. சரியா? கம்பெனி ஆக்ட் 3(1) செக்ஷன் பிரகாரம் சட்டப்படி ஏதாச்சும் ஒன்று வந்து இதில் இருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர் இருந்தால் அது பொது நிறுவனம். இது ஆல்ரெடி நம்மளுக்கு 7 or more person வந்திருந்தால் அது பப்ளிக். 2 or more person இருந்தால் அதான் அது ப்ரைவேட்டு. சரியா? என்னது ப்ரைவேட்டு. அதே மாதிரி ஒரு நபராக இருந்தால் அது ஒரு நபர் நிறுவனம் கூறப்படுது. 1 person வந்திருந்தால் அது என்னன்னு சொல்கிறாங்க ஒன் கம்பெனி. சரியா? ஒரு நபர் இருந்தால் ஒரு நிறுவனம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? அதேமாரி ஒரு தனி நிறுவனம் தனது எந்த பெயரை வைக்க வேண்டுமோ அதை அமைப்பு மறுசாசனத்தில் எழுதி சட்டத்தின்படி தேவையான ஆவணங்களை வைத்து பதிவு செய்ய வேண்டும். சரியா? அதேமாதிரி ப்ரைவேட் கம்பெனி என்ன வந்து பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து என்ன பேர் வந்து வைக்கிறாங்களோ அந்த பேரை வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து கம்பெனி ஆக்ட் பிரகாரம் என்ன ரூல்ஸ் இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணி எழுதி கொடுத்து என்ன பண்ணணும், அவங்க வந்து அவங்க பேரை வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணணும்.
அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ரெக்யர்மெண்ட் ப்ரைவேட் கம்பெனி பை requiring the names are is to be memorandum. அதே மாதிரி and complying with the requirement of this act respect of register அப்படிங்கிறாங்க. சரியாப்பா. அதே மாதிரி the process of formation of company consists of different stages, which start when a person envisages an idea to form a company, end when a company get a certificate from the register of company after complying with the various provision relating to the formation of a company. சரியா? என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தனி நிறுவனம் தனது பெயர் எந்த நபரின் பெயர் வைக்க வேண்டுமோ அதை அமைப்பு முறை சாசனம் மெமரண்டத்தில் எழுதி சட்டப்படி தேவையான ஆவணங்களை வச்சு பதிவு வந்து பண்ணிடலாம். மெமரண்டத்தில் கொடுத்து என்ன நேம் வைக்கிறாங்களோ கொடுத்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நிறுவனத்தை உருவாக்க பல நடைமுறைகளை பல்வேறு வகையில் கையாள வேண்டும். ஒரு கார்ப்பரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னாக்கா, கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னாக்கா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஹேண்டில் வந்து பண்ணணும். தனிநபரின் கருத்துக்கள் மூலம் ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவையான ஆவணங்கள் கொண்டு நிறுவனம் உருவாக்கப்படுகிறது. சரியா? இண்டிவிஜுவல் பெர்சன் மூலமாக கான்செப்டை வச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவையாக இருக்குதோ எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுது, அது வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு அவனை கொண்டு நிறுவனம் உருவாக்கப்படுகிறது. நிறுவனத்தை உருவாக்குதல் 4 நிலைகளை கொண்டது. ஃபார்மேஷன் ஆஃப் எ கம்பெனி ஹேஸ் பீன் டிவைடட் இன்ட்டு 4 ஸ்டேஜ். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரொமோஷனு, ரெஜிஸ்ட்ரேஷனு, கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அண்டு கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். சரியா? நிர்வாகம், அதே மாதிரி பதிவு செய்தல், முதல் போடுதல், வியாபாரத்தை தொடங்குதல். ஓகேவா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு